அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2 விஷயங்களை பற்றி பேசுவோம். நம்ம காணொளியை பார்ப்பவர்கள் ஒருவரானாலும் சரி, இருவரானாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். முதல் நீட்டு நுழைவுத் தேர்வு, அதை பற்றிய நாடு தழுவிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக முன்னெடுத்தது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான். நீட்டு வேணாம் அப்படின்னு சொன்னது தமிழ்நாட்டில் தான். காரணம் எந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் அது ஒருதலை பட்சத்தில் தான் போய் முடியும். அதில் ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எப்படின்னா, நுழைவுத் தேர்வு அப்படின்னாவே அது ஊழல் தாங்க. ஊழல் பண்ணுறதுக்காகத்தான் நுழைவுத் தேர்வே கொண்டு வர்றது. மற்றபடி குவாலிட்டியை கொண்டு வரதுக்கு நுழைவுத் தேர்வு அல்ல. எந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் அது யாரை பாதிக்கும்? வசதி இல்லாதவர்கள், சாதி நிலையில் பின்தங்கியவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, இவங்கள தான் பாதிக்கும். ஏன்னா எந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் அந்த நுழைவுத் தேர்வுக்கு கண்டிப்பாக ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கும், பயிற்சி மையம்னு கண்டிப்பாக இருக்கும். எந்த நுழைவுத் தேர்வாக, நான் நீட்டுன்னு மட்டும் சொல்ல, எந்த உலகத்தில் எந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பயிற்சி மையம் கண்டிப்பாக இருக்கும். அந்த பயிற்சி மையத்தில் படிக்கிறது தாங்க பிரச்சனை. இப்போ நீட்டுக்கு அதே தான் பிரச்சனை. அந்த பயிற்சி மையத்தில் போய் பல ஆயிரங்களை செலவு செய்து, சில லட்சங்களை செலவு செய்து படிப்பதற்காகத்தான் இந்த நுழைவுத் தேர்வுங்கிற ஒன்றே வைக்கிறான். எந்த கவர்மெண்ட்டும் நேர்மையாக நடக்கணும், மக்கள் குவாலிட்டியாக மக்கள் அதில் பாஸ் பண்ணி பரீட்சை எழுதி மேலே வரணும், அரசாங்கத்துக்கு நல்ல சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு நல்ல சேவையை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக நுழைவுத் தேர்வை அமைக்கப்படுவது இல்லை. அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஊழலுக்கு வழிவகுப்பதற்காகத்தான் இந்த நீட்டுங்கிற நுழைவுத் தேர்வு. எந்த நுழைவு ஜெயி, அந்த இந்த எந்த வெங்காயம் இருந்தாலும் சரிங்க, நுழைவுத் தேர்வுனாவே அது ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடியது. இரண்டாவது, சமன் இல்லாத மாணவர்களை கொண்டு போய் மேலே சேர்க்கும். சமன் இல்லாத மாணவர்களை கொண்டு போய் மேலே சேர்க்கும். சமன் இல்லாத மாணவர்கள் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது வசதி வாய்ப்புகளில் முன்னேறியவர்கள், முன்னாடி உள்ளவங்க, வசதியானவங்க, அவங்கள தான் கொண்டு போய் மேலே சேர்க்கும். கீழே உள்ளவங்க, சாதிய படிநிலையில் கீழே உள்ளவங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்க மாணவர்கள், இவங்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் காசு கட்டி படிக்கிற மாதிரி இருந்தால் தான் இவன் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துட்டு ஏன் கொண்டு அரசு பள்ளியில் சேர்க்குறான்? அரசு பள்ளியில் தான் சேர்ந்து படிக்கணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மை உள்ளவங்க, அந்த அரசு பள்ளியை நம்புகிறவங்க அரசு பள்ளியில் சேர்க்குறான். அவங்கள நான் ஒன்றும் குறை சொல்லலை. பெரும்பாலானவர்கள் வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கும் பெற்றோர்கள் மட்டும்தான் அரசு பள்ளியில் சேர்க்குறாங்க. அப்போ அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கிற மாணவர்கள் வசதி வாய்ப்பற்ற மாணவர்களாகத்தான் பெரும்பாலான மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த வசதி வாய்ப்பற்ற பெரும்பாலான மாணவர்கள் எப்படி பல ஆயிரங்கள், சில லட்சங்களை செலவு செய்து ஒரு தனியார் பயிற்சி மையத்துக்கு எப்படி போக முடியும்? இப்போ நீட்டு நுழைவுத் தேர்வுக்கு நீங்கள் பயிற்சி மையத்தில் போய் பரீட்சை எடுக்கணும்னா 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் ஆகுங்கிறான். அதுலேயும் தகுதி இழப்பு ஆகிட்டா, நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டா, திருப்பி அந்த ஸ்கூலில் தான் போய் அந்த பயிற்சி மையத்தில் தான் படிக்கணும், திருப்பி அதுக்கு பணம் கட்டணும் அப்படிங்கிறான். இந்த மாதிரி பணம் கட்டி 2வது தடவை 3 தடவை அட்டெம்ப்ட் அடித்து பாஸ் பண்ண குழந்தைங்க நிறைய பேர்த்த நம்ம பார்க்குறோம். 3 முறை முயற்சி செய்து 2 முறை முயற்சி செய்து 3வது முறையாகத்தான் நான் நீட் தேர்வை வென்றேன் அப்படின்னு சொன்ன பேட்டி கொடுத்த மாணவர்கள் நிறைய பேரை பார்க்குறோம்ல. அப்போது இது ஊழலுக்கான ஒரு வழிவகுப்பு. இது எல்லா நுழைவுத் தேர்வையும் நிப்பாட்டிடணுங்க. எல்லா நுழைவுத் தேர்வையும் நிப்பாட்டணுங்க. அப்புறம் ஏங்க 12வது வரைக்கும் படிக்க வைக்கிறோம்? நம்ம 12வது வரைக்கும் படிக்க வச்சு அதுக்கப்புறம் பயிற்சி மையத்தில் போய் படித்தா தான் அந்த பரீட்சை எழுத முடியும்னா, அந்த 1லேருந்து 12வது வரைக்கும் படிக்கிற படிப்பு வேஸ்ட்டு தானேங்க. அதுக்கு பேசாத 6வது குழந்தைய கூப்பிட்டு அதுக்கு படிக்கிறது 6வது வரைக்கும் படித்த 5வது வரைக்கும், அது என்னது மிடில் ஸ்கூலா? ஆமாம், மிடில் ஸ்கூல். அது வரைக்கும் படித்த குழந்தையை 5வதோ 6வதோ அது வரைக்கும் படிச்சிருக்கிற குழந்தைய கூப்பிட்டு இந்த கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டு 3 வருஷம் 4 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து
அதை வந்து பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிட்டு போயிடலாமே, அதை இன்ஜினியர் ஆகிட்டு போயிடலாமே, அதை வந்து ஆடிட்டர் ஆகிட்டு போயிடலாமே, அதை வந்து ஏதோ ஒரு துறையில் கொண்டு போய் அந்த சம்மந்தப்பட்ட துறையில் கொண்டு போய் பெரிய ஆள் ஆகிடலாமே. அதுக்கு எதுக்கு 12 வருஷம் 15 வருஷம் 17 வருஷம் வரைக்கும் படிச்சுக்கிட்டு 10வது 10 வயசு 12 வயசுல ஆளாகிட்டு போயிடலாமே. இப்போ 6வது சேர்க்குறோம், 5 வயசில் 1வது சேர்க்குறோம், 5 வயசில் 1வது சேர்க்குறோமா, அப்போ வந்து ஒரு 6வது படிக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வயசு என்ன இருக்கும்? 12 வயசு 13 வயசு இருக்குமா? 12 வயசுன்னு வைங்க, 13 வயசு 12 வயசுன்னு வைங்க. 12 வயசில் டாக்டர் ஆகிட்டு போயிடலாமே அந்த பொண்ணை, அந்த குழந்தைய. அதுக்கு எதுக்கு அப்புறம் 12வது வரைக்கும் படிக்க வைக்கணும்? என்ன வெங்காயத்துக்கு படிக்க வைக்கணும்? அதுக்கு அதை தான் சொல்லலை, 12 வயசு வரைக்கும். அப்போ 6வது வரைக்கும் படிக்க வச்சு 6வதுல அந்த சிலபஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் படித்து நீ பாஸ் பண்ணணுமா அப்படின்னு அதுக்கு தயார் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு என்ன +2 படித்தவங்களுக்கு 2 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு 4 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்கள பரீட்சை எழுதி பாஸ் பண்ண வச்சுட்டு போகிறது. அப்புறம் எதுக்கு படிக்க வைக்கணும்? ஏன்னா வெங்காயத்துக்கு 12வது வரைக்கும் படிக்க வைக்கணும். அப்போ அது ஊழலுக்கு தானே வழி வகுக்கும். மக்கள் இதை வந்து சிந்திக்கணும், மக்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். மக்கள் எல்லாத்துக்குமே நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுது. 12வது வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் எதுக்குடா நீட்டு கோச்சிங் சென்டர் போகணும்னு கேட்கணும். இதெல்லாம் வந்து மாணவர்களை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு சிபிஎஸ்சி சிலபஸில் தான் நாங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னா, அப்புறம் எதுக்குங்க கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கிறவங்களாம் எப்படிங்க பாஸ் பண்ண முடியும்? அப்போ அந்த பயிற்சி மையத்துக்கு போனால் தானே பாஸ் பண்ண முடியும். நீட் கோச்சிங் சென்டருக்கு போனால் தானே பாஸ் பண்ண முடியும். அப்போ நீட் கோச்சிங் சென்டருக்கு போகிறதுக்கு பணம் கண்டிப்பாக கம்பல்சரி கட்டி ஆகணுங்கிற கட்டாய சூழ்நிலைக்கு ஒரு ஏழை மாணவன் தள்ளப்பட்டால் அவன் என்ன பண்ணுவான்? படிப்பை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்குவான். அவ்வளோதான், சிம்பிள் படிப்பை விட்டுருவான். ஒன்றிய கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவை? டாக்டராக எல்லாரும் வரக்கூடாது. யார் வரக்கூடாது? காசு இல்லாதவன், சாதி படிநிலையில் கீழே அடித்தட்டில் இருக்கிற மாணவர்கள், வசதி இல்லாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவங்களாம் டாக்டர் ஆகக்கூடாது. அதுதான் மத்திய ஒன்றியத்தினுடைய RSSனுடைய தாத்பரியம், தாரக மந்திரம். அப்போது அதுக்கு தான் நீட்டுங்கிற நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து வைக்கிறான். சும்மா இப்போ நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுக்கணும் நீட் நுழைவுத் தேர்வு வச்சுருக்கான்னு நினச்சிக்கிங்களா? தவறு. அது மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. இது வந்து நீட் மட்டுமல்ல, எல்லா நுழைவுத் தேர்வையும் அடித்து நொறுக்கி விரட்டாவிட்டால் ஏழை மாணவர்கள் படிக்கும் கனவை, மேல் படிப்புக்கு போகணுங்கிற அந்த கனவு, மேலே மேலே உயரணுங்கிற அந்த கனவு கலைக்கப்படும், சிறகுகள் வெட்டப்படும். ஏழைகளாகத்தான் இருப்பார்கள். டாக்டருங்கிற படிப்போ, இன்ஜினியருங்கிற படிப்போ, இன்னும் நிறைய ஆடிட்டருங்கிற படிப்பெல்லாம் ஏழைகளுக்கு எட்டாக்கனியாகத்தான் போகும். வசதி உள்ளவன், மேலே இருக்கிறவன், நூல் போட்டவன், இவங்க தான் பாஸ் பண்ண முடியும். அதனால் நீட்டு உள்ளிட்ட அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் இந்தியாவை விட்டு ஓட விரட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கனவுமாகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, பாஜகவின் தொழில்நுட்ப பிரிவு, பாஜகவோட தொழில்நுட்ப பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தேசிய தலைவர் அமித் மால்வியா இது பாலியல் புகார். சொன்னவங்களே அவங்க கட்சிக்காரங்க தான். அதுதான் பிரச்சனையே. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. பாஜகவின் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த தொழில்நுட்ப பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அதற்கு தேசிய தலைவராக இருக்க அமித் மால்வியா மீது பாலியல் புகார். சொன்னவங்க அந்த கட்சிக்காரங்கள. எப்படிங்க பாருங்க. இந்த கீழே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் அவங்க இதில் இருக்கிறவங்க பூராவுமே நம்ம நாத்திகர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க கட்சியில் இருக்கிறவன் பூரா நாத்திகனாக இருக்கானாங்கிறது மேட்ரு இல்லை. பிஜேபியில் இருக்கிறவன் நிறைய பேர் நாத்திகனாக தான் இருக்கிறான். அதுக்கு வந்து சரியான உதாரணம் யாருன்னா நம்ம காஞ்சிபுரம் தேவநாதன் தான். அவர் தான் வந்து கடவுள் இல்லை என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு மனிதன். அந்த மனிதன் தான். பெரியார் இருந்து 50 வருஷ காலமாக கத்திகிட்டே கிடந்தார். ஆனால் அவரால் நிரூபிக்க முடியலை. ஆனால் இந்த காஞ்சிபுரம் தேவநாதன் அப்படிங்கிறவர் கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லாமல் அதை செயலில் காட்டியவர் தான் அவர் தான். அதனால தான் அந்த மாதிரி கடவுள் இல்லைங்கிற அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கருவறைக்குள்ளே வந்து அது பண்ணியிருக்காரு. அதனால் கடவுள் இல்லை என்று நிரூபித்த ஒரே
முதல் தலைவன் கூட நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்க, இவங்க நம்ம நம்ம அதுக்கப்புறம் கடவுள் என்ன ஒத்துக்கிட்டவங்க யார் தெரியுங்களா? அதை நிரூபிச்சவங்க யார் தெரியுங்களா? ஆசிஃபாங்கிற குழந்தைய 7 வயசு குழந்தைய கருவறையில் வச்சு கற்பழிச்சு, அடித்து, அந்த முதுகு தண்டெல்லாம் ஒடிச்சு, கற்பழிச்சு படுத்த படுக்கையாக கிடக்கும். பாருங்கள் அவனுடைய மென்டாலிட்டியெல்லாம் பாருங்கள். ஐயோ, சிரிக்கிறதா அழுகுறதானே தெரிலங்க, வேதனையாக இருக்குது. இந்த வேதனையை எப்படி வெளிப்படுத்துறது இல்லை. ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிடுவோம்னு கூட பயமாக இருக்குது. ஒரு 7 வயசு குழந்தைய முதுகு தண்டில் அடித்து உடச்சி, முதுகு தண்டை உடச்சி எந்திரிக்க விடாமல் பண்ணி, அந்த ஈனஸ்வரத்தில் முனகிற குழந்தையை கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கான். அப்படின்னா கூட்டு வல்லுறவு, பாலியல் ரீதியான சீண்டல்கள் கூட இல்லை, வல்லுறவுனாக்கா கற்பழிப்பு. 7 வயசு குழந்தைக்கும் வளர்ந்தவங்க தான் பாருங்க, அவங்க மனசுல எவ்வளவு வக்ர புத்தி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் இவங்களெல்லாம் வந்து எப்படிங்க நாட்டில் வந்து நடமாடுற அவங்க மண்டையிலலாம் அவங்க எல்லாம் மண்டையை திறந்து உடைச்சின்னு சொன்னால் அது வந்து நம்மளை வந்து இதாயிரும், அஃபென்ஸ் ஆயிருமோ, குற்றம் ஆயிருமோ அப்படின்னு பயமாக இருக்குது. மண்டையை திறந்து அந்த மூளையில் என்ன சிந்திக்கிறான், இதெல்லாம் எப்பட்றா சிந்திக்கிறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு 7 வயது குழந்தையை முதுகு தண்டை உடைத்து எந்திரிக்க விடாமல் அந்த ஈன சொரத்தை முனைகி, ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லி முனைகிட்டு இருக்கும்போது நீங்கள் பாலியல் வல்லுறவு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு மோசமான ஒரு மிருகமாக இருப்பீங்க. மிருகங்கள் கூட துணை ஒத்துழைத்தால்தான் வந்து அந்த ஸ்டேஜுக்கே போகும். நீங்கள் எவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான பிறவிகள் அப்படிங்கிறது இந்த சம்பவங்கள்லாம் உணர்த்துது. பார்த்தீங்கன்னா பாஜகவின் தேசிய தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா மீது பாலியல் குற்றச்சாட்டு. யோசிச்சு பாருங்க, கீழே மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க அந்த கட்சியில். அதுக்கு பேர் தான் பாலியல் ஜர்சா கட்சின்னு நம்ம தமிழ்நாட்டில் கூப்பிடுறாங்க. இதெல்லாம் கொடுமையாக இல்லைங்க? இதெல்லாம் இவ்வளோ பெரிய கொடுமைங்க. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்க. சட்டங்கள் தண்டிக்கிறதுக்கு சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்த பெரிய பெரிய தவறுகளை கொண்டு வந்துட்டாங்க. சாதாரண விஷயம் தானே, எல்லா நாட்டிலையும் தான் நடக்குது, எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது. பிஜேபிக்காரன் எங்கெங்கே இருக்கானோ அங்கே பூரா நடக்குது. அப்படித்தானே? அப்படி அந்த 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 அவ்வளோ மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு அதாவது மன உளைச்சலான ஒரு வேதனையான ஒரு ஒரு இதை வந்து சாதாரணமான விஷயம் இது. சாதாரணமாக தண்ணி குடிக்கிற மாதிரிங்க, சாதாரணமாக தாகத்துக்கு அது பச்சை தண்ணி குடிக்கிறோம் அந்த மாதிரிங்க. அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க பெரிய பெரிய குற்றங்களை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, பாஜகவின் தேசிய தொழில்நுட்ப பிரிவினுடைய தேசிய தலைவர் அவரே பாலியல் குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரு, புகார் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு புகார் தான், ஊர்ஜிதம் பண்ணல, குற்றவாளி அல்ல. ஆனாலும் அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் மேலே புகார் சொன்னால் அங்கே ஈரம் இல்லாமல் புகையாது, நெருப்பில்லாமல் புகையாது. ஈரம் அந்த இடத்துல கொஞ்சோண்டு இருக்கணும். இருந்தால் அந்த ஈரம் என்றால் அந்த அது சாத்தியக்கூறு, அதான் ஈரன்னு சொல்கிறேன் நான். சாத்தியக்கூறுகள் கொஞ்சமாச்சும் இருக்கணும், நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி நாம் யோசிக்க வேண்டியிருக்குல்ல. முதல்ல இந்த மாதிரி குற்றங்கள் வந்தாவே முதல்ல வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி புகார்கள்லாம் வந்துச்சுன்னா உடனே ராஜினாமா பண்ணிடுவாங்க அந்த பதவியில் உள்ளவங்க. ஆனால் இந்த கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் பண்ணவே மாட்டான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாராக குத்திக்குவான். இப்போ எப்படி எஸ்ஐக்கு 2 ஸ்டார் இருக்குது, இன்ஸ்பெக்டருக்கு 3 ஸ்டார் இருக்குது, ஏசிக்கு 3 ஸ்டார் இருக்குது. அவர்களுடைய கிரேடு உயர ஒவ்வொரு பதக்கமாக ஒவ்வொன்றாக மேலே ஏறும். ப்ரமோஷன் ஆக ஒன்றா மேலே ஏறும். அவருடைய சாதனைகள் பண்ண அவர்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு, இந்த மெடல் தொங்க விடுறது இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் செஞ்சால் அதெல்லாம் ஒரு மெடலாக அவங்க நினச்சிக்குவாங்க. ஒரு வித்தியாசமான கட்சி, உலகத்திலே ஒரு வித்தியாசமான கட்சி ஒன்று இருந்தால் அது இந்த கட்சி தான். அதனால் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசுவோம். அந்த பங்கு சந்தை ஊழலை பற்றி பேசணுன்னு எனக்கு ரொம்ப ஒரு வாரமாகவே தோணுச்சு. ஏன்னா பங்கு சந்தை ஸ்க்ராட்ச் ஆனதெல்லாம் அப்பப்போ ஆகுது, அப்பப்போ போகுது. நானும் அதில் இருந்தேன் அப்படிங்கிறதுனால அதை வந்து பேசணும்னு சொல்லிட்டு நினச்சேன்.
பேசுறதுக்கான நேரம் இல்லை. பேசுவோம். இன்றோ நாளையோ கண்டிப்பாக அதற்கு ஒரு தனி வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பாருங்கள். மீண்டும் நன்றி, வணக்கம்.